சொல்லுங்க, என்னாச்சு? இந்த கேம் முடிஞ்சது. இருந்தாலும் அந்த டாக்ஸ் அது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஒரு நிமிஷம் பேசினா செட் ஆயிடும், அவ்வளோதான். எனக்கு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில, யார்கிட்ட நம்புறதுன்னு தெரில. பேசுங்க. அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். கேமாக தான் விளையாண்டேன். அவங்க பேசினாங்க, திருப்பி சொன்னாங்க வேணே தள்ளி விட்டோம் அப்படி இப்படின்லாம் பேசுனாங்க. வேணும்லாம் பண்ணீங்க பிக் பாஸ். நான் அப்படிப்பட்ட ஆளா? அது திருப்பி இந்த பிரச்சனை இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாக பண்ணுவாங்கன்னு தெரியும். இந்த வாரம் ஃபுல்லாக இதை தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. கரெக்ட்பா. எனக்கு உண்மையிலேயே சத்தம் போட்டு அள்ளும் போல இருக்கான்னு அளவும் தோணல. ஃபஸ்ட்டு நடிக்கிறேன்னாங்க, இந்த வாரம் வேணே அடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு மாதிரி என்ன பண்ணுறேன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது. கவலைப்படாதப்பா, ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் தான் ஒரு நிமிஷம் பேசிட்டு போனால் சரியாயிடுவேன்னு சொன்னீங்க. அதான் ஒரு நிமிஷம் பேச விடுறேன். நக்கலு சத்தம் போட்டு அழுதா சரியாயிடுவேன்னு சொன்னீங்க. இங்கே அழலாம். அழாதீங்க சார், அழாதீங்க. எனக்கு தெரியும் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். இருந்தாலும் ஃபேக்குங்கிறாங்க, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க. என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்றாங்க. மறக்க முடியல. திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதுடா. நான் எப்பவும் சொல்கிறது தான், இந்த நிகழ்ச்சியில், இந்த போட்டியில் இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. தவறாக இருந்தா திருத்திக்கங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தா உங்கள் வேலையை பாருங்க. உங்கள் மனசுக்கு தவறுன்னு பட்டா அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. மற்றதை மக்கள் பார்த்துப்பாங்க. ஒரு பெரிய கோட்டை சின்னதாக்கணும்னா அந்த பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போடணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபேக்குன்னு நீங்கள் நம்பாத வரைக்கும் யார் என்ன சொன்னா என்ன, இந்த கேமில் நீங்கள் பண்ணது சரின்னு நீங்கள் நினச்சா மக்கள்கிட்ட விட்டுடுங்க. எல்லாத்தையும் பார்க்குற மக்கள் உங்களை உள்ள வைக்கணுமா, ஓட்டு போடாமல் வெளியெடுக்கணுமான்னு முடிவு பண்ணுவாங்க. தேங்க்யூ.